மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ரொம்ப கவனமாக கேட்கணும். சகோதரிகள் குறிப்பாக கவனமாக கேட்கணும். இன்னைக்கு நிறைய கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்படுகின்றது என்று சொன்னால், கணவன் மனைவிக்கு மத்தியில நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றது என்று சொன்னால், இதுதான் மிக முக்கியமான காரணம். இன்னைக்கு சில கணவன் மனைவி, அதாவது நிறைய மக்கள் கவுன்சிலிங்காக சில பிரச்சனைகளை சொல்லும் போது எந்த காரணமும் இல்லை, எனது கணவன் என் மீது எரிந்து எரிந்து விழுகின்றார், ரொம்ப தேவையே இல்லாம கோவப்படுறாரு, சண்டை பிடிக்கிறாரு, நானும் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்கின்றேன், அவர் சொன்னா நான் கேட்கிறேன், எல்லா விதமான சமைச்சு கொடுக்கிறேன், துணியை துவைச்சு கொடுக்கிறேன், வீடை சுத்தமா வச்சிருக்கிறேன், அவர் செய்யற எல்லா வேலையும் நான் செய்யறேன், ஆனாலும் என் மீது அவர் எரிந்து விழுகின்றார், கோபப்படுகின்றார், திட்டுகின்றார், ஏசுகின்றார், என்னை சந்தேக கண்ணோடு பார்க்கின்றார். இப்படியாக கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்படும் போது சில மனைவிமார்கள், சில பெண்கள் சொல்லக்கூடிய முறைப்பாடு, ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரிக்கும் போது எல்லாத்தையும் செய்யறாங்க, ஆனால் ஒரு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில எந்த மாதிரியான ஒரு உறவு இருக்கணுமோ அந்த உறவு இல்லை. துணி துவைச்சு கொடுக்கறாங்க, சமைக்கிறாங்க, வீட்டை கிளீன் பண்றாங்க, பிள்ளைகளை கவனிக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க. ஆனால் ஒரு ஆண்மகன் எதன் மூலமாக அவன் திருப்தி அடைவானோ, எதன் மூலமாக அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த விஷயத்துல கோட்டை விட்டுறாங்க. பாருங்க, ஒவ்வொரு விஷயமாக நான் சொல்லுகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம், அதனால இதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியது, கொஞ்சம் ஓப்பனாகவே பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய குடும்பங்கள் இந்த பிரச்சனைகள் இருப்பதை நான் பார்க்கணும். பல கணவன்மார்கள், பல ஆண்கள் இதை வெளிப்படையாக ஓப்பனா பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றாங்க, பொதுவா பிரச்சனைங்கிறாங்க, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, நான் இன்னொரு திருமணம் பண்ணலான் இருக்கிறேன், நான் அவளை தலாக் பண்ணல, ஆனா இன்னொரு திருமணம் பண்ணலான் இருக்கிறேன், ஒரு புரிந்துணர்வு இல்ல, ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டே ஆக மாட்டேங்குது, பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்குது, ஆனாலும் பிரச்சனை அப்படிதான் இருக்கு. ஆனால் இருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவங்களிடத்துல ரொம்ப விசாரணை செய்து உள்வாங்கும் போது பல விஷயங்கள் வருது வெளியே. கண்ணியத்திற்குரியவர்களே, அது என்னங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில நெருக்கம் ஏற்பட வேண்டுமானால், சண்டை சச்சரவு இல்லாமல் அவர்களுக்கு மத்தியில் இருக்கணும்னா, பரஸ்பர புரிந்துணர்வு இருக்கணும்னா மிக முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க, கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலாவது செய்தி சஹீஹ் புகாரில 3237வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இதா தஅர் ரஜுலு இம்ராஅத்தஹு இலா ஃபிராஷிஹி. நல்ல கவனமா கேட்கணும். இதா தஅர் ரஜுலு, ஒரு மனிதன் தனது மனைவியை அவன் படுக்கைக்கு அழைக்கின்றான், ஃபஅபத், அவள் மறுக்கின்றாள், ஃபபாத கல்பான், அந்த கணவன் அந்த பெண்ணின் மீது கோபமாக அந்த இரவை கலைக்கின்றான் என்றால், அலைஹா லஅனத்துல் மலாயிகா, அந்த பெண்ணை மலக்குமார்கள் சபிக்கின்றார்கள், ஹத்தா துஸ்பிஹ, காலையை அடைகின்ற வரை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. மலக்குமார்கள் சபிக்கக்கூடிய அளவுக்கு அது பெரிய பாவமா என்றால் அது பெரிய பாவம் தான். ஒரு கணவன் கல்யாணம் பண்றது, திருமணம் முடிப்பது, அல்லாஹ் தஆலா சொல்றான் சக்கீனத், சக்கீனத், மன நிம்மதி, மன அமைதி. ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. ஃபஅது ஹர்ஸக்கும் அன்னா ஷிஅத்தும், உங்களுடைய விளைநிலம் விரும்பியவாறு செல்லுங்கள். எவ்வளவு வசனங்கள். அப்போ இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. அதாவது செலவழிக்கிறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது, இதல்ல. இதையும் தாண்டி ஒரு கணவன் மனைவிக்குள்ளால் அந்த உறவு இருக்கின்றது, அது ரொம்ப முக்கியமான ஒரு உறவு. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியில் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 1436வது செய்தியாக இடம்பெறுகின்றது, மாமின் ரஜுலின் யதுஉ இம்ராஅத்தஹு இலா ஃபிராஷிஹா, ஒரு மனிதன், ஒரு ஆண் மகன் தனது மனைவியை படுக்கைக்கு அழைக்கின்றான், ஃபத்தஅபா அலைஹி, அந்த பெண் அவளை மறுக்கின்றான், இல்லா கான அல்லதி ஃபிஸ் ஸமாஇ சாகிதன் அலைஹா ஹத்தா யர்தா அன்ஹா, அந்த கணவன் அந்த பெண்ணை திருப்தி அடைகின்ற வரை வானத்தில் உள்ளவர்கள் அவள் மீது கோபமாக இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க.
அப்ப இதுதான் மிகப்பெரிய இடைவெளி ஏற்படுது. இதுதான் தேவையில்லாம இவனுக்கும் புரியாது என்ன பிரச்சனை, என்ன சண்டை, நமக்குள்ளால என்ன இடைவெளி, ஏன் இந்த வெறுப்புணர்வு. சில பேருக்கு மனைவியை பார்த்தாலே பிடிக்காது, தேவையில்லாம என்ன செய்வான், எல்லாம் வீட்டில் உள்ளதால வீசி எறிவான், சண்டை பிடிப்பான், சத்தம் போடுவான், திட்டுவான், உங்க உமா வீட்டில் போய் உட்காருமா. என்ன காரணம்னா இதுதான் காரணம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அதே நேரத்தில் மார்க்க ரீதியான சில தடைகள் இருக்கு பாருங்க. அந்த கட்டத்தில் கணவனும் மனைவியும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். மார்க்க ரீதியான சில தடைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயத்தில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். மாதவிடாய் காலங்களில் ஹராம், கூடாது. அதே போன்று குழந்தை பிறந்து அந்த பிரசவத்தீட்டு நிஃபாஸினுடைய காலகட்டங்களில் இந்த இடத்துல எல்லாம் கணவன்மார்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறார், இந்த கட்டத்தில் கருவுக்கு பாதிப்பு என்றால் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல ஏன் அல்லாஹு தஆலா இதெல்லாம் சொல்றான் பாருங்க. இதெல்லாம் வெட்கப்பட வேண்டிய விஷயமோ அல்லது சிரிக்க வேண்டிய விஷயமோ கிடையாது. உண்மையிலே இதெல்லாம் மார்க்கம். எல்லா பிரச்சனைகளுக்கும் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது, தீர்வு சொல்லுது. நாம மார்க்கத்துல தீர்வை தேடாம நிறைய பேர் இந்த பிரச்சனைக்காக கவுன்சிலிங் சொல்லி என்ன செய்யறாங்க, நிறைய பேர் ஒரே உளவியல், எல்லா இடத்துல என்னது உளவியல். ஏன்னா கவுன்சிலிங்காக கண்ட மருத்துவர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கறாங்க, அல்லது சில பேர் சாமியார்ட்ட போறாங்க, அவன் வேற மாதிரி பயன்படுத்திடுறான். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே பாருங்க, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யஸ்அலூனக அனில் மஹீத், நபியே மாதவிடாயை பற்றி உம்மிடத்தில் கேட்கின்றார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அதன் அது ஒரு தீட்டு, ஃபஅதஸிலுன் நிஸாஅ ஃபில் மஹீத், மாதவிடாய் காலங்களில் பெண்களை விட்டு நீங்கள் விலகி இருங்கள். வலா தக்ரபூஹுன்ன, அவர்களை நீங்கள் நெருங்காதீர்கள். ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் தூய்மை அடைகின்ற வரை. ஃபஇதா ததஹர்ன, அவர்கள் தூய்மை அடைந்து விட்டால் ஃபஅத்தூஹுன்ன மின் ஹைஸு அமரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்ட அடிப்படையில் அவர்களிடத்திலே நீங்கள் செல்லுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன், அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு தேடுபவர்களையும் பரிசுத்தமானவர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான். இந்த ஹைல பத்தி சொல்லி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நிசாஉக்கும் ஹர்சுல் லக்கும், பெண்கள் உங்களுடைய மனைவிமார்கள் விளைநிலங்கள், ஃபஅது ஹர்ஸக்கும் அன்னா ஷிஅத்தும், நீங்கள் விரும்பியவாறு விளைநிலத்திலே செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்றான். வகத்திமு லி அன்ஃபுஸிக்கும் வத்தகுல்லாஹ வஅலமு அன்னக்கும் முலாகூஹு வபஷ்ஷிரில் முஃமினீன், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கின்றீர்களோ அதற்குரிய பிரதிபலன் உங்களுக்கு இருக்குது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்க இருக்கின்றீர்கள். வபஷ்ஷிரில் முஃமினீன், மூமின்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறான். ரமலானை பத்தி சொல்லும் போது, ரமலான் எவ்வளவு பெரிய இபாதத், முக்கியமான ஒரு இபாதத். அந்த இபாதத்தை பற்றி சொல்லும் போது கூட பாருங்க, அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அல்லாஹு தஆலா எப்படி அவன் மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்றான் என்று பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், உஹில்ல லக்கும் லைலத்துஸ் ஸியாம், நோன்பு கால இரவுகள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், முந்தைய காலகட்டத்தில் நோன்பு கால இரவில் கூட கணவனும் மனைவியும் சேரக்கூடாது என்று இருந்தது. அப்படி சேரும் போது சில சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த தவறை செய்து விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டோம் என்று முறையிடுகின்றார்கள். அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், நோன்பு கால இரவுகளில் உங்களுக்கு அனுமதி, பகல் நேரங்களில் கூடாது, அனுமதி இல்லை. உஹில்ல லக்கும் லைலத்துஸ் ஸியாம் அர்ரஃபது இலா நிஸாஇக்கும், பெண்களிடத்தில் நீங்கள் செல்வது ஹுன்ன லிபாஸ். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றார்கள். அலிமல்லாஹ், அல்லாஹ்வுக்கு தெரியும், அன்னக்கும் குன்தும் தக்தானூன அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொண்டீர்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஃபதாப அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். வஅஃபா அன்கும், உங்களுடைய அந்த பாவங்களை அல்லாஹ் அழித்து விட்டான், மன்னித்து விட்டான். ஃபல் ஆன பாஷிரூஹுன்ன, இப்போது நீங்கள் அவர்களோடு சேர்ந்திருங்கள். வபுதகூமா கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தர இருப்பதை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். பாருங்க, நோன்பு கால இரவு. ஏன் இதை நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், சில சகோதரர்கள் தங்களுடைய வெக்கத்தை விட்டு கூட வந்து என்ன செய்யறாங்க, இந்த மசாலாவை கேட்குங்கிறாங்க. நோன்பு கால இரவுகள்ல அல்லாஹ் கூடும் தானே சொல்றான், பாவமா செஞ்சு, அதாவது மனைவியோடு நாம் சேர்ந்திருப்பது குற்றமாகுமா, அப்படியெல்லாம் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்ப பெண்களுக்கு மார்க்க ஞானம் என்பது
இல்லாமல் இருக்குது இந்த விஷயத்துல. அதாவது திருமணமான ஆரம்ப கட்டத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், பாசம், அன்பு, பிரிவு, அந்த நெருக்கம், காதல், அது நாளடைவில் என்ன செய்யுது, ரெண்டு பேருமே தப்பு இருக்கு. அதாவது திருமணமான புதியதுல ரொம்ப நெருக்கமாக, அன்பாக, பாசமாக, காதலாக இருப்பாங்க. ஆனா ஒரு குழந்தை பிறந்த உடனேயே இரண்டுவருக்கு மத்தியில் ஒரு சின்ன கேப். அடுத்து பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளையினுடைய கல்வி, படிப்பு, வேலை. இன்றைய காலகட்டத்தில் ஆண்களும் வேலைக்கு போறாங்க, பெண்களும் வேலைக்கு போறாங்க. மத்திய உலகமாக மாறிவிட்டது பொருளாதார உலகம். எல்லாமே பொருளாதார அடிப்படையில் தான் எல்லாத்தையும் நாம் என்ன செய்யறோம், திங்க் பண்றோம். ஆண்களும் வேலைக்கு போறாங்க, பெண்களும் வேலைக்கு போறாங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இரவு ரொம்ப டயர்டாகி படுத்து தூங்கிடுறாங்க. அவங்களுக்கு மத்தியில் எந்த விதமான இல்லற வாழ்க்கையும் இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்குதான் நிறைய தவறுகள் இன்றைக்கு நடக்கின்றது. இன்றைக்கு நீங்க பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு புள்ளி விவரத்தை எடுக்கும் போது திருமணமானவர்களும் இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகின்றார்கள், வயதானவர்களும் இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகின்றார்கள். என்ன காரணம்? அவர்களுடைய பாலியல் தேவை சரியான முறையிலே மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படையில் பூர்த்தி செய்யப்படல. அதனாலதான் இந்த பிரச்சனைகள், இந்த தவறுகள் ஏற்படுகின்றது. மனைவியிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது ஒருவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் நோன்பு வச்சுட்டு பேசாம இருந்துருவாங்க. இல்லைன்னா என்ன, தவறான வழிகளில் தான் செல்வார்கள். அதுதான் இன்றைக்கு நாம் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். 55 வயது, 60 வயது, 65 வயது ஆன ஒருவன் ஒரு சின்ன சிறுமியை கற்பழிக்கின்றான் என்று சொன்னால் என்ன காரணம்? நம்ம சமூகத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட வேண்டும். வயதானால் ஆசை இல்லையா, உணர்வுகள் இல்லையா, உணர்ச்சிகள் இல்லையா? ஆண்களுக்கு இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் என்பது அவனை கபர்ல கொண்டு வைக்கிற வரைக்கும் அவனுக்கு இருக்கும். ஆனா பெண்களை பொறுத்த மட்டும் ஒரு குழந்தை, 2 குழந்தை பிறந்த பிறகு அந்த வேலை பொழு, வீட்டு வேலைகள், அது இதுன்னு சொல்லி பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்போது அந்த விஷயங்கள் அவ்வளவு நாட்டம் இருக்காது. சயின்ஸ் ரீதியாக, உளவியல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக மருத்துவர்கள் சொல்லக்கூடிய காரணம். அப்ப அவனுடைய தேவைகள் சரியாக நிறைவேற்றப்படாத போது தவறான பாதைக்கு அவன் என்ன செல்லுகின்றான். இதான் இன்னைக்கு சமுதாயத்தில் நாம் என்ன செய்கிறோம், பார்த்து வருகின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, மார்க்கம் சொன்ற அடிப்படையில் நோயாக இருந்தால் என்ன செய்ய வேண்டியதில்லை. ஒரு மனைவி நோயாக இருக்கிறான், ஒத்துழைக்க முடியாத ஒரு சூழல் என்று சொன்னால் மனைவியை கட்டாயப்படுத்தக்கூடாது, சிரமப்படுத்தக்கூடாது. மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஏன் மலக்குமார்களுடைய சாபம் அந்த பெண்ணுக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் அந்த அளவுக்கு கண்டிக்கிறாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாகனத்தில் ஒரு பெண் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் கணவன் அழைத்தால் அவள் வர வேண்டும். இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுப்படியில் சமைத்துக் கொண்டிருந்தால், சமையல் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஒரு கணவன் அவளை அழைத்தால் அந்த பெண் அவளிடத்திலே செல்லட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஆணினுடைய அந்த ஏக்கம், அவனுடைய எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் புரிந்து வைத்திருக்கின்றது என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த செய்தி தல்க் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். திருமதியில 1080வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தெளிவா சொல்றாங்க, தன் தேவைக்காக, தேவைன்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கும், தன் தேவைக்காக கணவன் மனைவியை அழைத்தால் அவள் அடுப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் அவரிடத்திலே செல்லட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு செய்தியில சொல்றாங்க, ஒரு பெண் சேமித்து வைக்கக்கூடிய சொத்திலேயே சிறந்த சொத்து எது அப்படின்னா, கணவன் தன்னை பார்க்கும் போது அந்த கணவனை சந்தோஷப்படுத்தக்கூடியவள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபூதாவுதுல 1417வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இதா அஜபத் அஹதுக்குமுல் மர்அ, யதார்த்தமாக ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த பெண் உங்களுக்கு கவரப்பட்டு விட்டது என்று சொன்னால்
فَلْيَعْمِدْ إِلَى إِمْرَأَتِهِ فَلْيُوَاقِعْهَا فَإِنَّ ذَلِكَ يَرُدُّ مِنْ نَفْسِهِ. ரொம்ப தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது இந்த உளவியல் மருத்துவம் அதையெல்லாம் விட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக தெளிவாக உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்து இவனுக்கு மனசுல அந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டால் ஹராமான விஷயத்துக்கு நீங்க போகாதீங்க, ஹராமான விஷயத்திலே நீங்கள் ஈடுபடாதீர்கள். ஃபல்யஅமித் இலா இம்ராஅத்திஹி, தனது மனைவியிடத்திலே அவன் சென்று தனது தேவையை அவன் பூர்த்தி செய்து கொள்ளட்டும். ஃபஇன்ன தாலிக யருது மின் நஃப்ஸிஹி, அவனது உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த கசடு இதற்கு பரிகாரமாகிவிடும், இதற்கு மறுப்பாக ஆகிவிடும் என்பதை போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப கணவனுடைய தேவையை ஒரு மனைவி நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் அவன் பல்வேறு விதமான தவறுகளில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றான். அல்லாஹுடைய பாதையில ஒரு நாள் நோன்பு வைத்தா என்ன கூலி இருக்கு சொல்லுங்க? என்ன கூலி இருக்கு? அல்லாஹுடைய பாதையில ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன கூலி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள், இந்த நோன்பு கடமையான நோன்பு அல்ல, உபரியான நோன்பு, நோன்பு வைத்தால் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா, 70 ஹரீஃபா, 700 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் அந்த நரக நெருப்பு அவனை தீண்டாது. சஹீஹ் புகாரில 2840வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அப்ப நோன்புங்கிறது எவ்வளவு ஒரு புனிதமான இபாதத். அந்த இபாதத்தை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹில்லு லி இம்ராஅத்தின் அன் தஸூமு ஸௌஜஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذனிஹி, கணவன் ஊரிலே இருக்கும்போது கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனைவி நோன்பு நோக்க கூடாது. பாருங்க, அப்ப இங்குதான் அன்பிற்கினியவர்களே கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில இவ்வளவு பெரிய கேப்பு, பிரச்சனை, சண்டைகள், ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர புரிந்துணர்வு இல்லாமல் ஆகுவது இங்கதான். இந்த பிரச்சனை தான் காரணம். நாம என்னமோ நினைக்கிறோம், செலவுக்கு கொடுக்கிறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறது, செலவுக்கு கொடுக்கிறது, இதுக்கு முன்னால திருமணத்திற்கு முன்னாலும் அந்த தேவை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கும். சாப்பாடு கொடு, அதல்ல வாழ்க்கை. இதுதான் இங்கதான் இருக்கு வாழ்க்கை. சக்கீனத், அல்லாஹு தஆலா சொல்ற சக்கீனத் என்பது இந்த உறவில் தான் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஹில்லு லி இம்ராஅத்தின் அன் தஸூம ஸௌஜஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذனிஹி, அவனது அனுமதி இல்லாமல் உபரியான நோன்பாக இருந்தால் கூட அவள் நிறைவேற்றக்கூடாது. வலா தஅதன ஃபீ பைத்திஹி இல்லா பிஇذனிஹி இல்லா ரமலான், ரமலானுடைய நோன்பாக இருந்தால் அவனுடைய அனுமதி கூட தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஸஹீஹ் தர்கீப்ல 1052வது செய்தியாக இடம்பெறுகின்றது. நாம் சொன்னதை போன்று இன்றைக்கு திருமணமான பிறகும் கூட தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு பல ஆண்களிடத்தில் காணப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய பாலியல் தேவை என்பது பூர்த்தி செய்யப்படாததான் காரணம். இப்ப இவங்களுக்கு மத்தியில் ரொம்ப மிகப்பெரிய அந்த இடைவெளி இருப்பதற்கான காரணம் பிள்ளை வளர்ப்பு, கல்வி, வேலை பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, செலவீன பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாம் இதுல பாதிக்குது. அப்ப இதுல பாதிக்கும் போது, இந்த உறவு விரிசலாகும் போது எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வருது. அதனால இன்னும் சொல்ல போனா நிறைய கணவன் மனைவிக்கு மன அழுத்தங்கள் இருக்குது. மன அழுத்தங்கள், உளநோய்க்கு நிறைய பேர் மென்டலா கூட ஆயிருக்காங்க. இந்த தேவை சரிவர ஒருவனுக்கு நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால், அவன் ஏதாவது ஒரு வகையில இந்த தேவையை பூர்த்தி செய்யவில்லை என்றால் மனோநிலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கூட அவனை கொண்டு சென்று விடும். நிறைய மக்கள் அப்படி ஆயிருக்கிறாங்க. மென்டலாக அல்ல, ஆனா அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன செய்யும், இருக்கும். எல்லார்ட்டையும் எரிஞ்சு விழுறது, எல்லார்ட்டையும் கோவப்படுறது, இதெல்லாம் என்ன காரணம்னா இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், உளநோய்கள். அதே மாதிரி இந்த சண்டை, இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உறவிலே அவன் ஆரோக்கியமாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 5199வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, அப்துல்லாவே, நீ பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்குவதாக நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ், உண்மைதான், பகலெல்லாம்
நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கி கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில நாள் நோன்பு நோற்றுக்கொள், நீ தூங்கு, இரவு நேரத்தின் இரவின் கடைசி பகுதியில எழுந்து நீ என்ன செய், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செய், வணங்கு, நின்று வணங்கு. அதே நேரத்தில் உனக்கென்று சில கடமைகள் உண்டு, உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, உனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, உனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியை நம்ம செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில இனிமையான முறையில பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் மற்றொருவருடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து அதற்கு மதிப்பளித்து வாழ வேண்டும். அப்போதான் கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு சுமூகமான வாழ்க்கை, ஒரு அந்த இல்லற வாழ்க்கை இனிமையானதாக அமையும் என்பதை நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஆபாசமோ அல்லது பேசக்கூடாத விஷயமோ அல்ல, கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம். நிறைய திருமணமான கொஞ்ச நாட்கள்லேயே இந்த விவாகரத்துகள், உறவுல பெரிய விரிசல்கள், மனநோய்க்கு ஆளாகுவது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல 2 பேரையும் தனித்தனியா கூப்பிட்டு பேசும்போது ரொம்ப நோண்டி நோண்டி நம்ம விசாரிக்கும் போதுதான் இறுதியாக இதை சொல்றாங்க. இல்ல சார், உங்களுக்குள்ளான உறவு முறை எப்படி இருக்குது, இல்லற வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்கும்போது எங்களுக்குள்ளால் அந்த உறவு முறை இல்லை என்ற பதில் தான் வருது. அதுதான் பிரச்சனையினுடைய ஆரம்பம். அதனால இரு சாராரும் இதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிஅமத், அந்த நிஅமத்தை சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மார்க்கம் தடை விதித்த விஷயங்களையும் அந்த பேணுதலோடு நாம் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.